காலையில் ஒருவித அழகோட சைலண்டா தெரிகிற இந்த சார்மினார் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் கம்பீரமா தெரியும். அதே மாதிரி காலையில் சார்மினாருக்கு பக்கவாட்டில் அவ்வளவு ஓப்பன் ஸ்பேஸ் தெரியுது. ஆனால் ஈவினிங் மக்கள் கூட்டத்தோடு கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இதுதான் நாம ஈவினிங் போக வேண்டிய லாட் பஜார். ரோடு ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் ஈவினிங் வாவ், இவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ, ஹாய், வணக்கம். நான் உங்கள் பிரபுநந்தன். வெல்கம் டு பிரபுநந்தன் சேனல் 10 Travel Pro and Exotic Lifestyle. ஷாப்பிங் பண்ண போகிறதுக்கு முன்னால் லாட் பஜார் ஹிஸ்டரியை பார்த்துருவோம். சரித்திரத்தோட பக்கத்தை புரட்டினா அங்கே மறுபடியும் வர்றது சார்மினாரை கட்டின முகமது குலி குதுப் ஷா. அவர் 1565 பிறந்து 1612 தன்னோட 47வது வயசில் இறந்துட்டார். இவங்க காலகட்டத்தை சேர்ந்தது தான் இந்த லாட் பஜார். எப்படின்னா, முகமது குலி குதுப் ஷாவுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் கல்யாணம்னா என்ன பண்ணுவோம்? டி நகர் மாதிரி ஒரு ஷாப்பிங் ஏரியாவுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனால் இவர் பெரிய சுல்தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணோட கல்யாணத்துக்காகவே போடுறா தம்பி ஒரு ஷாப்பிங் சந்தையை அப்படின்னு போட்டார். அதாவது எக்ஸ்க்ளூசிவாக திருமண ஷாப்பிங் ஹப் அமைச்சிட்டாரு. அதுதான் இந்த லாட் பஜார். இந்த லாட் பஜாரோட பேர் காரணம் பல விதமாக இருக்கு. அதில் ஒன்று லா, LAAH, லா அப்படின்னா அரக்கு அப்படின்னு அர்த்தம். வளையல்ல கல் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இன்னொரு காரணம், அந்த பெண்ணோட பேரு லார்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு சரித்திர எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. சரி, அப்போ இங்கே என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வெட்டிங் அப்பேரல்ஸ், பிரைடல் ஜுவல்லரி அண்ட் சாரீஸ். அதுவும் குறிப்பாக ஜரி வேலை செஞ்ச சில்க் சாரீஸ், பேங்கிள்ஸ், அரக்கு வச்சு ஒட்டின ஸ்டோன் பேங்கிள்ஸ், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், முத்துக்கள், கலம்காரி பெயிண்டிங்ஸ், வெல்வெட் கிளாத், கோல்டன் எம்ப்ராய்டரி கிளாத், பாரம்பரிய காரா துப்பட்டா, அத்தர் அதாவது வாசனை திரவியம், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எப்படி ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் 10 கடை ஏறி இறங்கணும். நீங்கள் வாங்க பிளான் பண்ண ஐட்டத்தோட டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ப்ரைஸ், டிசைன், ஃபினிஷ், குவாலிட்டி எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு கடையை செலக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த கடைக்கு போய் மறுபடியும் பேரம் பேசணும். அதுக்கு அப்புறம் தான் பொருளை வாங்கணும். பேரம் பேசுகிறதுக்கு ஹிந்தி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் பேசலாம். அவங்க புரிஞ்சுட்டு பதில் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. நமக்கு வேண்டியது ரேட்டு தானே. பல கடை ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபைனல் பண்ணது இந்த இர்ஃபான் பேங்கிள்ஸ். ஏன்னா இங்கே ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போது நம்ம ஆளுங்க டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கடையவே தலைகீழாக புரட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெல்ஃபில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் கீழே வந்ததுக்கு அப்புறமும் ஷெல்ஃபையே பார்த்துட்டோம். இந்த டிசைன் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்ட்டாங்க. இது இல்லாமல் ஃபைனல் பண்ண 3 செட்டு பேங்கிள்ஸ் ப்ளஸ் இண்டிவிஜுவல் பேங்கிள்ஸ், இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இண்டிவிஜுவல் பேங்கிள்ஸும் பிடிச்சிருக்கு, 3 செட்டு பேங்கிள்ஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, கவுண்டமணி செந்தில் பார்க்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு ஃபைனல் பண்ண வேண்டியதாயிடுச்சு.
அடுத்த தடவை நீங்க ஹைதராபாத் வந்தீங்கன்னா மறக்காம சார்மினார் விசிட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற லார்ட் பஜார் போய் ஒரு கலக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் பிரபுநந்தன்.